அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலேருந்து. ஸோ ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டோட ரிசல்ட் வந்துடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டே ரவுண்டோட ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ நிறைய அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிலீவபிள் இதாக கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருக்குங்க நம்மளுக்கு எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புதுசு. இந்த வருஷம் நடந்தது எல்லாமே புதுசு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நீட் அந்த அலிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே தள்ளி போட்டு வந்து இதெல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் அன்னை காலேஜில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் ஆட் பண்ண வரைக்கும் எல்லாமே புதுசு. ஸோ இந்த அனாலிசிஸ் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம், கட் ஆஃப் குறையும் அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் அதுக்கு நேர்மாறாக நடந்திருக்கு. இதுதான் உண்மை. சரிங்களா? கட் ஆஃப் குறையில, ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல அப்படியே இருக்குது, ஒரு சில இடத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நடந்த மாதிரி இந்த வருஷம் நடக்கலை. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து கட் ஆஃப் குறைஞ்சிட்டு வர்றது வந்து இந்த வருஷம் நடக்கலை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆர் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி நடந்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டில் அப்படியே மாறிச்சு, அதிகமானுச்சு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷனோட இதை பொறுத்த வரைக்கும், கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. வாங்க நம்ம பார்த்துடலாம் என்ன தான் நடந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்குள்ள ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ எம்பிபிஎஸ் க்ளோசிங் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரவுண்ட் 4ல், அதாவது பிசி மட்டும் தான் இதில் இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு சீட்டு ஸ்டான்லியில் இதானது. ஸோ ரீஅலாட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கீழ்ப்பாக்கிலேருந்து ஸ்டான்லி போனார். தென் இதில் வந்து ட்ரிச்சியில் வந்து நம்மளுக்கு வந்து செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா? 618ங்கிறது 641 முடிஞ்சிருக்குங்க. ஸோ ரவுண்ட் 4ல் 618க்கு முடிஞ்ச கட் ஆஃப் 641க்கு ரவுண்ட் 5, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. பாருங்கள், அடுத்து டென்டலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சீட் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் 571 571 முடிஞ்சிருக்கு. எம்பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 555 இருந்தது, 579 முடிஞ்சிருக்குங்க. 555 இருந்தது, 579 முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 459 ரவுண்ட் 4ல் முடிஞ்சது, 478 முடிஞ்சிருக்கு. ரைட். தென் ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசி 575 இருந்தது, 576 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 580 560 குறைஞ்சிருக்கு. எம்பிசி 566 565 குறையில, ஒரு மார்க் வித்தியாசம். எஸ்சி 476 474 2 மார்க் வித்தியாசம். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் 30 சீட்டுங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்தும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகேங்களா? மார்க்கில் இதுதாங்க இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஸோ தென் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஸோ இதில் வர்றது தென் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் அப்கிரேடேஷன் போயிருப்பாங்க. அந்த இதனால் ஏதாச்சும் மார்க் டிஃப்ரென்ஸ் வருதா அப்படின்னா பிசியில் 573 முடிஞ்சு 564 மார்க் வச்சிருக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும். மற்ற எதுலையுமே இல்லை. ரைட். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பிடிஎஸ்க்குங்க, அதுக்கு சீட் இருந்துச்சுங்க. அது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 181 இருந்து 178, ஒரு 3 மார்க் குறைஞ்சிருக்கு. அதே பிசிஎம்ல 245 392 எங்கேயோ போயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்பிசி 134 to 148 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்சி 241 to 232, ஒன்றும் பெரிய இன்க்ரீஸ் இல்லை. எஸ்சிஏ 171 to 165. இது தாங்க வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அதுலேயும் என்ஐ காலேஜில் வந்து சீட் வந்துச்சு இல்லைங்களா, என்ஆர்ஐல ஆப்சண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மைனாரிட்டி, கிருஷ்ண மைனாரிட்டி இதெல்லாமே வராது. ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் இதில் என்ஆர்ஐல ஆப்சண்ட். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 4ல் 387க்கு முடிஞ்ச மேனேஜ்மெண்ட் கோட்டா ரவுண்ட் 5ல் 459க்கு முடிஞ்சிருக்குங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. தென் என்ஆர்ஐ லேப்ஸ் 211 முடிஞ்சது 4th ரவுண்டில், இதில் 268க்கு முடிஞ்சிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் எம்பிபிஎஸ்க்கு. தென் பிடிஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 173 முடிஞ்சது 183.
சரி, என்ன காரணம், இதெல்லாம் எதனால் நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய முக்கியமான ரீசன் என்னன்னா பாருங்களேன். ஸோ வேக்கன்சி 58 கவர்மெண்ட் கோட்டாலிங்க. ஆனால் நியூவாக அப்ளை பண்ண அலாட்மெண்ட் வாங்கினவங்க 56 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ ரீஅலாட்மெண்ட் போனவங்க இல்லை, சரிங்களா. ஆல்ரெடி இருந்தவங்க அன்னை மெடிக்கல் காலேஜில் வந்து இதுக்கு காம்படிட் பண்ணி வாங்கினாங்களா, சார் நான் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கேன், எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இதில் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து அன்னையில் கிடைச்சா வந்து எனக்கு ஃபீஸ் குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்களா, இல்லை. புதுசாக அப்ளை பண்ணவங்களே 56 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர், கவர்மெண்ட் பிடிஎஸ்க்கு 4 பேருக்கு ஒருத்தர் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காரு. செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ் 30 பேருக்கு 80 பேர் 8 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் எம்பிபிஎஸ் ஒன்றும் இல்லை, பட் 6 பேர் வந்து அதில் அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் போகிறப்ப அந்த மாதிரி மாறி இருக்குது. செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ்சில் 23 பேர் 23 வேகன்சி இருந்தால் 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணாங்க. ஸோ 58க்கு 56, புரியுதுங்களா. 2 தான் வந்து பார்த்தா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்தவங்களுக்கு கிடைச்ச மாதிரி கணக்கு, ஓகேங்களா. இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும் மாறுறதா இல்லை, மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ்லையும் இதே தான். எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி 13, 8 பேர் நியூவாக வாங்கியிருக்காங்க. எம்பிபிஎஸ் என்ஆர்ஐ லேப்ஸில் 15 சீட் வேகன்சி, ஆனால் 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்காங்க. பிடிஎஸ் மேனேஜ்மெண்ட்டில் 1 சீட்டு தாங்க, ஆனால் 5 பேர் நியூவாக இன்க்ளூட் ஆகிருக்காங்க. 29 வேகன்சிக்கு 29 புதுசாக ஜாயின் பண்ணவங்க மட்டுமே இருக்காங்க. ஸோ இது என்ன, இது என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தவங்க இந்த வருஷமே கிடைச்ச சீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ R1 R2 R3 கிடைக்காதவங்க மட்டும், ஸோ அங்கே ஒரு 56, இங்கே ஒரு 29 பேர், சரிங்களா. அரௌண்ட் 85 பேர் வந்து புதுசாக என்ரோல் பண்ணி வாங்கினாங்க, சீட் வாங்கினவங்க, புரியுதுங்களா. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கு இதில் இருந்து அப்கிரேடேஷன் ஆனவங்க அப்படிங்கிறத விட புதுசாக, சார் என்ன சார் சொல்ல வரீங்க சார், ஆல்ரெடி இந்த கட் ஆஃப்க்கு அதிகமாக இருந்தவங்க, ஜாயின் பண்ணாமல் இருந்தவங்க இப்போ அப்ளை பண்ணி வாங்கினதுனால தான் கட் ஆஃப் எகரலை, குறையலை, புரியுதுங்களா. நம்ம அப்ளை பண்ண மாட்டாங்க, அடுத்து ரிப்பீட் போவாங்க, ஸோ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, பட் ஏதோ ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இன்டியூஸ் பண்ணியிருக்கு, இல்லை இந்த வருஷமே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, என்னோட அசம்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் சொன்ன சிபிடி மாடல், ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ அடுத்த வருஷம் எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும், அதில் எவ்வளோ மார்க் வாங்க முடியும், சிபிடி மாடல் அப்படிங்கிற டஃப்பாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்டும் வந்ததுனால அந்த ரிஸ்க் எடுக்காமல் இந்த வருஷம் கிடைக்கிற காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் நல்ல காலேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணவங்க இந்த டைம் R5 வந்து என்ட்ரி ஆகி சீட்ஸை தட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கீழ் லெவலில் மார்க் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து கிடைக்கல. எனவே என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் சீட் கிடச்சிருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் விஷஸ். பட் ஆனால் இதில் ஏமாந்து போனவங்க, ஸோ கீழ் மார்க் வச்சுருந்து இந்த டைம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ சீட்டு வேக்கண்ட் வருது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாது, யாராலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசம்ஷனுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாதது இந்த டைம் நடந்திருக்கு. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்களோட கவுன்சிலிங் இதோட எண்ட் ஆகுது. ஸோ 2024ஓட நீட் அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாமே இந்த ரிசல்ட்னால வெண்டாவது. 5th இதில் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணலைன்னா இந்த பெனால்ட்டி இதெல்லாமே கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் இன் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ அடுத்த வருஷம் 2025 உண்டான அடுத்த வீடியோஸ் என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி இருக்கும், சிபிடி மாடல்னால் என்ன, இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச்.